வாழ்க வளமுடன். நான் உங்கள் தோழி லலிதா. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பவர் ஆஃப் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். ஸ்விட்ச் வேர்ட்ஸா அப்படின்னா என்ன? நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை ஒரே ஒரு வார்த்தை சொல்றது மூலமா அடையிறது தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ். உதாரணத்துக்கு அன்பு. இந்த ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணி காதல் வாழ்க்கையை சிறப்பாக்க முடியும். நம்மளை சுத்தி அன்பும் காதலும் நிறைந்த மக்களை கட்டமைச்சுக்க முடியும். உங்க குடும்பத்தோட நண்பர்களோட அன்பு நிறைஞ்ச வாழ்க்கை வேணும்னா இந்த வார்த்தை அதை ஈர்த்து கொடுக்கும். இதுதான் ஸ்விட்ச் வேர்ட்ஸோட பவர். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை எப்படி உருவாச்சு? இதை முதல்ல கண்டுபிடிச்சவர் சைக்காலஜிஸ்டான ஃப்ராய்டு. அதன் பிறகு 1960 பல ஆராய்ச்சியாளர்கள் அதை டெவலப் பண்ணாங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவான ஒரு விஷயம். அப்பவே நிறைய பேரால இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸோட மேஜர் சக்தி என்னன்னா, நம்ம ஆழ் மனசு கூட இது நேரடியாக பேசும். வெற்றிக்கு ஏதாவது தடை இருந்தா அதை ரிமூவ் பண்ணும். அன்பு, பணம், சுய முன்னேற்றம், வெற்றி இதெல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான எபிலிட்டியை நமக்குள்ள தூண்டிவிடும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உண்மையாவே ஒர்க் ஆகுமா? நாம நார்மலா இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் சுய நினைவு கிடையாது, நம்ம ஆழ் மனசுதான். 95% நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு இந்த ஆழ் மனசு. அதுதான் நம்மளோட முக்கால்வாசி முடிவுகளையும் எடுக்குது. உதாரணத்திற்கு, உடல் எடையை பற்றி பழைய நெகட்டிவ் நம்பிக்கைகளை இழக்காம உங்களால உடம்பை குறைக்க முடியாது. நான் தகுதியானவன் அப்படிங்கிற எண்ணம் இல்லைன்னா உங்களால பணத்தை ஈர்க்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் உங்க ஆழ் மனசுல பதிவு செய்யப்பட்ட எண்ணங்கள். நான் பணத்தை சம்பாதிக்க தகுதியானவன் அப்படின்னு வாயால சொல்வீங்க, உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு தடுக்கும். உண்மையாவே நான் சம்பாதிப்பேனாங்கிற எண்ணம் வரும். இதுக்கு காரணம் உங்க ஆழ் மனசுல நீங்க பணத்தை பத்தி வச்சிருக்கிற தவறான எண்ணமும் நம்பிக்கையும் தான். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்தி உங்க ஆழ் மனசுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள்ல இருந்து வெளியே வந்து நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவான மாற்றங்களை உருவாக்க முடியும். நீங்க சொல்ல வேண்டியது எல்லாமே உங்களுக்கு தேவையான ஸ்விட்ச் வேர்ட் தான். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லயே நம்ம பயன்படுத்த போறது ஒரே ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை தான். அது நம்ம முழு எனர்ஜியையுமே ஷிஃப்ட் பண்ணும். நம்ம ஆசைப்பட்டதை நம்ம பக்கம் ஈர்க்கும். ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றும். சரி, ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் இருக்கா? ஸ்விட்ச் வேர்ட்ஸோட கான்செப்ட் மொத்தமா வேறு துறையிலேருந்து உருவானது. அதனால அந்த அளவுக்கு அறிவியல் ஆதாரங்கள் இல்லதான். ஆனா இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பத்தி சில ஆராய்ச்சிகள் பண்ணி இருக்காங்க. இதுக்குன்னு தனி பிரின்சிபிள்ஸ், தியரிஸ் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஆதாரங்களை வச்சு இதை பத்தி அறிவியல் ரீதியா ஒரு புரிதல் வரும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ல நம்ம வார்த்தைகளைத்தான் அதிகமா பயன்படுத்துவோம். அதை அஃபர்மேஷன்ஸா யூஸ் பண்ணுவோம். அதை அறிவியல் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, நாம பயன்படுத்துற வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய உணர்வுகள், நடத்தைகள் இப்படி நம்மளை மொத்தமாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா. பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்றது, நமக்கு நாமே பாசிட்டிவா பேசிக்கிறது, இதெல்லாமே நம்முடைய தன்னம்பிக்கை, ஊக்கம் இதெல்லாத்தையும் அதிகப்படுத்தும். கூடவே மன அழுத்தத்தை குறைக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ல நம்ம பயன்படுத்த போறது எல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகள் தான். அப்ப அறிவியல் ஆராய்ச்சிப்படி பார்த்தா இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உண்மையாவே ஒர்க் ஆகும். அடுத்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி, அதாவது நம்மோட மூளைக்கு நம்ம நரம்பு கட்டமைப்புகளையே சிறப்பா உருவாக்கி அதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய திறன் இருக்காம். எல்லா சூழலுக்கும் இது அடாப்ட் ஆகிக்குமா. இதைத்தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்றாங்க. ஸ்விட்ச் வேர்ட்ஸையும் நம்ம அஃபர்மேஷனையும் நாம தொடர்ந்து யூஸ் பண்றப்போ அதுக்கேத்த மாதிரி நம்ம மூளை தன்னோட நரம்புகளை மறுசீரமைக்கும். இதனால நாம பாசிட்டிவான எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் வளர்த்துக்கக்கூடிய ஒரு பர்சனா மாறுவோம். இந்த அறிவியல் ரீதியான ஆதாரம் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உண்மையாவே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்ததா பிளஸிபோ எஃபெக்ட். உண்மையா இல்லாத ஒன்ன இருக்கிறதா காட்டி நோயை குணப்படுத்துதல். உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு தீராத நோய் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதை பத்தி அவருக்கு நிறைய நெகட்டிவ் நம்பிக்கைகளும் இருக்கு. அந்த நோயை மொத்தமா குணப்படுத்துறதுக்கான மாத்திரை தான் இது அப்படின்னு
பொய்யான மாத்திரையை அவனுக்கு கொடுக்கறப்போ அதை நம்பி சாப்பிட்டு குணமாயிடுவாங்க. இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி உண்மையாவே பல நோய்களை குணப்படுத்தி இருக்காங்கன்னு வரலாறு சொல்லுது. பாசிட்டிவான நம்பிக்கையை உருவாக்கி நோய்க்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வேற ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறது தான் பிளஸிபோ எஃபெக்ட். இதனால நம்ம அனுபவங்கள், நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் இதெல்லாமே பாசிட்டிவா இருந்திருக்கு. ஸ்விட்ச் வேர்ட்ஸுமே ஒரு வகையான பிளஸிபோ எஃபெக்ட் தான். அந்த மாதிரி தான் அறிவியல் ரீதியா பார்க்கறப்போ இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உண்மையாவே ஒர்க் ஆகும் தானே. அடுத்ததா சுயநினைவு மற்றும் ஆழ்மனசு. நம்ம கான்ஷியஸ் மைண்டு கொடுக்கக்கூடிய தகவல்கள் தான் நம்ம ஆழ் மனசுக்குள்ள போகும்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ நம்ம சுயநினைவை யூஸ் பண்ணி இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை சொல்றப்போ அது கண்டிப்பா ஆழ் மனசுக்குள்ள போகும் தானே. ஆழ் மனசை பத்தி ஆராய்ச்சி பண்ணின ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எண்ணங்களை, உணர்வுகளை, நடத்தைகளை சீர் செய்யக்கூடிய திறன் ஆழ் மனசுக்கு இருக்காம். ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸும் முழுசா நம்மளை சீரமைக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான தகவல்கள். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை யூஸ் பண்றதுக்கான ப்ராசஸ் என்ன? முதல்ல நம்ம தேவைக்கான ஸ்விட்ச் வேர்டை தேர்வு செய்யணும். அந்த வார்த்தை நீங்க அடையணும்னு நினைச்ச இலக்குக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்ச ஆசைக்கும் ஏத்ததா இருக்கணும். உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை முழுசா நம்பணும். உங்களுக்கு என்ன வார்த்தை சக்தி வாய்ந்ததா படுதோ அதுக்கேத்த மாதிரியான வார்த்தைகளை தேர்வு செய்யணும். 2வது ஸ்டெப் இன்டென்ஷன் வைக்கிறது. நீங்க எந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தெளிவுபடுத்தணும். பணம் தான் வேணும், அன்பு தான் வேணும், இப்படி எந்த விஷயம் வேணுங்கிறதுல தெளிவா இருக்கணும். குறிப்பா உங்க ஆசைகளை நிர்ணயிக்கணும். அப்பதான் நீங்க யூஸ் பண்ண போற இந்த ஸ்விட்ச் வேர்டு இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அதாவது குறிக்கோளை நிர்ணயிக்கிறது. அடுத்ததா 3வது ஸ்டெப், தினமும் பயிற்சி பண்ற மாதிரி ரொட்டீனை உருவாக்கணும். பயிற்சி பண்ற மாதிரியான வார்த்தையை தேர்வு செஞ்சதோட விடாம அதை ரொட்டீனா உங்க வாழ்க்கையில பழக்கப்படுத்தணும். ஸ்விட்ச் வேர்டை பிராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்வு செய்யுங்க. தேர்வு செஞ்சிருக்கிற வார்த்தையை தினமும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எந்த நேரமா வேணா இருக்கலாம். காலையோ இல்லை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா உங்களுக்கு எது ஏற்ற டைமோ அந்த நேரத்துல நீங்க இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பயிற்சி பண்ணலாம். அடுத்ததா பிராக்டிஸ். ஒரு எழுத்து ஒரு கலர் இந்த பிராக்டிஸ்ல இருக்கு. நீங்க இந்த ஸ்விட்ச் வேர்டை பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி மனதை அமைதியா ரிலாக்ஸ் பண்ணுங்க. மனதை அமைதியாக்குங்கள். உங்க மனசை ஒருநிலைப்படுத்துங்க. அப்பதான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எந்த தடங்களும் இல்லாம ஆழ் மனசை சென்றடையும். ரிலாக்ஸ் ஆகி மூச்சு பயிற்சி பண்ணின அப்புறம் கண்களை மூடி நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க. நீங்க தேர்வு செஞ்ச அந்த ஸ்விட்ச் வேர்டை சத்தமாவோ அமைதியாவோ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். மனசார சொல்றப்போ எனர்ஜி வைப்ரேஷன் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணணும். உங்க கான்ஷியஸ் மைண்டு அந்த வார்த்தைகளை உங்க ஆழ் மனசுக்குள்ள கொண்டு போகணும். அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ நீங்க என்ன ஆசைப்பட்டு ஸ்விட்ச் வேர்டோட சக்தியை பயன்படுத்துறீங்களோ உண்மையாவே நடந்த மாதிரி கற்பனை பண்ணணும். இந்த விஷயம் உண்மையா நடந்தா எப்படி உணர்வீர்களோ அதே மாதிரி ஃபீல் பண்ணணும். இந்த கற்பனை ஆப்ஷனல் தான், கம்பல்சரி எல்லாம் கிடையாது. எல்லா விஷயத்துக்குமே கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. அதே மாதிரி இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லேயும் நீங்க முழு கன்சிஸ்டன்சியோட இருக்கணும். தினமும் பயிற்சி பண்ணுங்க. முடிஞ்சா டைம் கிடைக்கிறப்போ எல்லாம் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த வார்த்தை எவ்வளவு ஆழமா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதியுதோ அந்த அளவுக்கு தாக்கம் உங்க லைஃப்ல ஏற்பட்டு நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். ஓப்பன் மைண்ட் செட் இருக்கணும். கூடவே ட்ரஸ்டும் இருக்கணும். நான் ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நீங்க செயல்படுறப்போ ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இன்னுமே பவர்ஃபுல்லா வேலை செய்யும். உதாரணம் சொல்லணும்னா, வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை தேர்வு செய்றீங்க. வெற்றியை தான் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க. அப்ப தினமும் காலையில 6 மணிக்கு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 6 மணின்னு கண்களை மூடி ரிலாக்ஸ் ஆகுங்க. பிரீத் இன் பிரீத் அவுட் அப்படின்னு நல்லா மூச்சு பயிற்சி பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்துங்க. இப்போ வெற்றி வெற்றி
வெற்றிங்கிற வார்த்தைய திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கணும். நான் வெற்றி அடைந்தே ஆவேன், நான் வெற்றி அடைந்தே ஆவேன் அப்படின்னு மனசார இந்த பயிற்சியை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்பிக்கையும் இன்டென்ஷனும் நிறைய இருக்கணும். சரி, கன்சிஸ்டண்டா பயிற்சி பண்றப்போ இதோட தாக்கம் பலம் வாய்ந்ததா இருக்கும். அடுத்தது இந்த ஸ்விட்ச் வேர்டு பத்தின கதை ஒண்ணு கேட்கலாம். இப்போ பூனா சிட்டில ஷோபான்னு ஒரு பெண். எப்பவுமே அவளுக்கு சொந்தமா தான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசை. பொருளாதார ரீதியா தான் இண்டிபெண்டா இருக்கணும்னு ஆசை. ஆனா ஷோபாக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட தடங்கள். அதனால எந்த ஒரு ரிசோர்ஸும் சேர்க்க முடியல. ஆசையை நிறைவேற்றுற மாதிரியான ஆதரவு யார்கிட்டேருந்து அவளுக்கு கிடைக்கல. தேவையான பண வசதியும் இல்லை. ஒரு நாள் இன்டர்நெட்ல இதை பத்தி சர்ச் பண்றப்போதான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பத்தி ஷோபாக்கு தெரிய வருது. தெரிஞ்சுக்கிறா. சரி, ட்ரை பண்ணலாம்னு முடிவு பண்றா. வெறும் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பத்தி முழுசா படிக்கிறா. எந்த ஸ்விட்ச் வேர்டு தனக்கு வெற்றியை தரும், தனக்கு செல்வத்தை தரும், தன்னோட பிசினஸுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தேடுறா. அப்பதான் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிற ஸ்விட்ச் வேர்டு அவளுக்கு கிடைக்குது. எக்ஸ்பேண்ட்னா விரிவாக்கம் செய்யறதுன்னு அர்த்தம். தன்னோட வியாபாரம், நெட்வொர்க், வாய்ப்புகள் இதெல்லாத்தையும் விரிவு செய்கிற அந்த ஐடியா ஷோபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு காலையிலும் தியான நிலையில உட்கார்ந்து கண்களை மூடி எக்ஸ்பேண்ட் 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 அப்படிங்கிற வார்த்தைய முழு நம்பிக்கையோட சொல்றா. தன்னோட பிசினஸ் வளர்ச்சி அடைகிற மாதிரியும் புது புது கிளையண்ட்ஸ் சேர்க்கிற மாதிரியும் நிறைய கற்பனைகள் செய்கிறா. தினமும் இந்த விஷயத்தை பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போதான் ஷோபா தன்னோட மைண்ட் செட் மாறினதையும் தன்னை சுற்றி இருந்த சுற்றுச்சூழல் மாற்றத்தையும் உணர்றா. அப்போதான் அவளுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. ஈவெண்ட்ஸ் மூலமா பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அவளை மாறிய சிந்திக்கக்கூடிய மக்கள் கூட கனெக்ட் ஆகிறா. தன்னம்பிக்கையும் பேஷனும் அதிகமா இருக்கக்கூடிய கிளையண்ட்ஸை தானே போய் சர்ச் பண்ணி பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்றா. கொஞ்சம் மாசத்திலேயே அவளோட பிசினஸ் சூப்பரா எக்ஸ்பேண்ட் ஆகுது. நிறைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்குது. நிறைய கிளையண்ட்ஸ் கிட்டேருந்து பாசிட்டிவான ரிவார்டு கிடைக்குது. அவளோட வருமானமும் அதிகமாகுது. இந்த வெற்றி ஷோபாவோட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வெற்றியோட நிக்காம ஷோபா இன்னும் நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை பயிற்சி பண்ணிக்கிட்டே வரா. இதெல்லாமே அவளோட வாழ்க்கையோட ஒருங்கிணைஞ்சிடுது. இது தான் மட்டும் பயிற்சி பண்ணி சக்சஸ் அடையாம தனக்கு தெரிஞ்ச எல்லோருக்கும் இந்த ஐடியாவை சொல்லி கொடுக்குறா. ஷோபாவோட கைடன்ஸ்ல நிறைய பேர் பயிற்சி பண்ணி வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. மேஜிக் மூலமா நமக்குள்ள இருக்கிற உண்மையான பொட்டன்ஷியல்ல அன்லாக் பண்ண முடியும். ஆசைப்பட்ட விஷயங்களை எளிமையா அடைய முடியும். நம்ம நிஜ வாழ்க்கையை வளங்களால நிரப்ப முடியும். முழுமையும் கொண்டாட்டமும் தான் நம்ம வாழ்க்கை முழுக்க நிறைஞ்சி இருக்கும். எப்படி இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும்? நம்ம எனர்ஜியை ஒரு நிலையிலேருந்து மறுநிலைக்கு மாத்த இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் 6 வழியில பயன்படுத்தப்படுது. ஒரு மனுஷனுக்கு 3 மனநிலைகள் இருக்கும். பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல். இந்த 3 மனநிலை தான் ஒரு மனுஷனை வழிநடத்தும். இந்த 3 மனநிலைகளை உருவாக்கக்கூடிய வார்த்தைகள் பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தும். இப்போ ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணும்னு பார்க்கலாம். நம்பர் 1, நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியா அது ஷிஃப்ட் பண்ணும். அதாவது எதிர்மறையை நேர்மறையாக மாற்றுதல். உதாரணத்துக்கு நெகட்டிவ் மூட் இருக்கிறப்போ உயர்வு, வெளிச்சம் இந்த மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பாசிட்டிவா மாறலாம். நம்பர் 2, நெகட்டிவ் எனர்ஜியை நியூட்ரல் எனர்ஜியாவும் ஷிஃப்ட் பண்ணும். எதிர்மறையை சமனாக மாற்றுதல். உதாரணத்துக்கு ஸ்மைல் அப்படிங்கிற ஸ்விட்ச் வேர்டு யூஸ் பண்ணி நார்மல் மூடுக்கு நாம மாறலாம். நம்பர் 3, நியூட்ரல் எனர்ஜியை பாசிட்டிவா மாத்தலாம். சமனை நேர்மறையாக மாற்றுதல். நார்மலான மூட்ல இருக்கிறப்போ மகிழ்ச்சி, வானவில் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி பாசிட்டிவா மாறலாம். நியூட்ரல் டு நெகட்டிவ் எனர்ஜி, சமமான எதிர்மறையாக மாற்றுதல். எப்படி பாசிட்டிவா மாறுறோமோ அதே மாதிரி நெகட்டிவாவும் மாற முடியும். உதாரணத்துக்கு நார்மல் மூட்ல இருக்கிற மனுஷன் பயம் பயம் அப்படின்னு
ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணி நெகட்டிவான எனர்ஜிக்கு மாறலாம். நம்பர் 5, நேர்மறையை சமனாக மாற்றுதல். பாசிட்டிவ் எனர்ஜியை நியூட்ரல் எனர்ஜியா மாற்றலாம். உதாரணத்துக்கு நாம பாசிட்டிவான மைண்ட்ல இருக்கிற திடீர்னு படத்துல வரக்கூடிய சோக சீன், டிவி நியூஸ் இதெல்லாம் நம்ம மூட மாத்தோம். நம்பர் 6, பாசிட்டிவ் எனர்ஜியை நெகட்டிவா மாற்றலாம். அதாவது நேர்மறையை எதிர்மறையாக மாற்றுதல். உதாரணத்துக்கு நல்ல பாசிட்டிவான மூட்ல இருக்கிறப்போதான் வாழ்க்கையில ஏதாவது கெட்ட நியூஸை கேள்விப்படுறப்போ சட்டுன்னு சேடா டிப்ரெஸ் ஆகி நம்ம ஆயிடுவோம். ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நம்மளை பட்டுன்னு வெவ்வேறு மனநிலைக்கு மாத்திக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னால என்னென்ன நன்மைகள் இருக்கு, பெஸ்ட் பெனிஃபிட் என்னென்ன, ஈஸியா இதை நாம கத்துக்கலாம். செயல்படுத்துறதும் ரொம்ப ஈஸி. மற்ற டெக்னிக்ஸ் மாதிரி குழப்பத்தை தராது. நம்ம இமேஜினேஷனை கண்டிப்பா யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட் மாதிரி இல்லாம சிங்கிள் வேர்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ எந்த குழப்பமும் இல்லை. பெரிய அளவுல மனப்பாடம் எல்லாம் பண்ண வேண்டாம். ஒரே வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம முழு எனர்ஜியையும் சிஸ்டமையும் மாற்ற முடியும். நமக்கு உயர்வு தரக்கூடிய சில ஸ்விட்ச் வேர்ட்ஸை இப்ப பார்க்கலாம். மகிழ்ச்சி, கொண்டாட்டம், உற்சாகம், செல்வம், அன்பு, நம்பிக்கை, நன்றி உணர்வு, சந்தோஷம், காதல், நிம்மதி, நிறைவு, முழுமை, விரிவாக்கம், வெற்றி. இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு. என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன விஷயத்தை நீங்க அச்சீவ் பண்ணணுமோ அதுக்கேத்த மாதிரியான ஸ்விட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்துங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸோட பவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏத்த மாதிரி மாறுபடும். நம்ம நம்பிக்கை, இன்டென்ஷன், தொடர்பயிற்சி இதெல்லாத்தையும் வச்சுதான் இதோட சக்தியை நாம மதிப்பிட முடியும். நாம சும்மா விளையாட்டுக்கு பண்ற மாதிரி இதை பண்ணிட்டு ரிசல்ட் வரலன்னு புலம்புனா அது நம்மளோட தவறு தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்விட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் ஆச்சா இல்லையான்னு உங்க அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.